சற்று முன்பு கட்சியை விட்டு வெளியே போடா பச்சை துரோகி என்று கூறினாரா எடப்பாடி பழனிசாமி? இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. காணொளியை தெள்ளத்தெளிவாக பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, அதாவது தமிழக அரசியல் என்னும் சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. கட்சியை விட்டு வெளியே போடா பச்சை துரோகி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்ஸ் அவர்கள்? உண்மையைத்தான் சொல்ல வேண்டும் நண்பர்களே. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஒரு கோபத்தில் இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக, எந்த காரணத்திற்காக கோபமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைமில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய போவதாக செங்கோட்டையன் ஓகேங்களா, செங்கு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பார்த்தீங்கன்னா இணைய போகிறதா தகவல்கள் என்பது வழியாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நண்பர்களே, அது பற்றி நிறைய விதமான கிசுகிசுப்பான தகவல்கள் ஒருபுறம் வெளியாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் என்பதும் நடந்து கொண்டிருக்கிறது அதிமுகவில். சொல்லப்போனால் அதிமுகவில் போகிற போக்கின்றை பார்த்தால் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் வந்துவிடும் போலவோ எனக்கும் தோன்றுகிறது. அதாவது தலைமையிலையும் சரி, நிறைய பேர் அதிமுக இழந்து விடுவார்களோ. ஏன்னா ஒரு கட்சி வளருதுன்னா இன்னொரு கட்சி அழியும் ஓகேங்களா. ஒன்று மறைந்தால்தான் இன்னொன்று உதயமாகும் ஓகேங்களா. அதே போலத்தான் அதிமுக அழிக்க வேண்டிய ஒரு பார்ட்டியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம், அல்லது திமுக பார்த்திங்கன்னா வளர வேண்டிய பார்ட்டியாக பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதை நம்மளால் உணர முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 100% பார்த்திங்கன்னா 100% அதிமுக ஒரு வெல் செட்டிலான ஒரு விக்டரியை பெறுவாங்களா, அல்லது நல்ல விக்டரியை பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றத நம்ம ஒரு புறம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, கட்சியை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழலுக்கு உள்ளாக்குவதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு சூழ்நிலையிலே கட்சியை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு பச்சை துரோகிகள் என்று பெயர் பட்டத்தை வாங்கியிருக்கிறாரு நம்முடைய அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, இப்படியே போனால் நிலைமை என்னதான் ஆவது? அதிமுக எப்படி தான் வளர்ச்சியை நோக்கிய ஒரு நகர்வை பார்த்திங்கன்னா எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலேயே திணறி கொண்டிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ இதனாலேயே கண்டினியூஸாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். கட்சியை விட்டு வெளியே போடா துரோகிகளே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் என்பது இங்கு மோசமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிலைமைகள் ரொம்பவே மோசமாக இருக்கிறது என்பது நம்மளால் உறுதிப்படுத்தப்பட முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே கட்சியை விட்டு வெளியே போடா துரோகிகளா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் என்பது இங்கு மாறக்கூடிய ஒரு சூழல்கள் இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே.